இன்றைக்கி நம்ம ரொம்ப குவிக்கான ஸ்வீட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெல்லம் தோசை. வெல்லம் தோசை பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி எங்களுக்கு எப்படி ஈவினிங்கில் வந்து செஞ்சு கொடுப்பாங்களோ அந்த மாதிரி தான் நான் வந்து செஞ்சு காட்ட போகிறேன். வெல்லம் தோசையில் இன்னொரு வெரைட்டி இருக்குது. வெல்லத்தை காய்ச்சி மாவில் கலந்து அதை தோசையை சுடலாம். அது வந்து நான் அந்த மாதிரி பண்ணுவேன். இப்போ வந்து நம்ம இந்த 2 வெரைட்டி இப்போ பார்த்துடலாம். இதுக்கு தேவையானது 2 பொருள் தாங்க. ஒன்று தோசை மாவு, இன்னொன்று வெல்லத்தை வந்து நான் வந்து இடித்து இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக ரொம்ப நுணுக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் லைட்டாக கட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எங்கள் பாட்டி எங்களுக்கு எப்படி செஞ்சு தருவாங்களோ அதை தான் நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டாக செய்ய போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேன் வச்சுக்கிட்டு அது வந்து ஹீட் ஆனதுமே நம்ம இது வந்து கல் தோசை மாதிரி தான் ஊற்ற போகிறோம். ரொம்ப நைஸாக ஊற்றிடக்கூடாது. ஏன்னா வெல்லம் ஆட் பண்ணுறதுனால ரொம்ப நைஸாக ஊற்றுனீங்கன்னா கல்லுக்கு ஒட்டிக்கும். ஸோ கல் தோசை மாதிரி ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி கொஞ்சம் கனமாக ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் மேலே எண்ணெய் தூவி விட்டுட்டு இது மஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு தட்டு போட்டோ இல்லைன்னா ஒரு லிட் போட்டோ மூடி வைக்கணும். நான் இந்த மாதிரி மூடி வச்சிடுறேன். ஏன் இப்படி பண்ணுறோன்னா இது நம்ம வந்து இந்த தோசை திருப்பிலாம் போட போகிறது கிடையாது. ஒன் சைடு மட்டும்தான் வேக வைக்க போகிறோம். ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி போட்டு மூடி வைக்கிறதுனால தோசை முழுசாகவே வெந்து வரும். நம்ம திருப்பி போடணுங்கிற அவசியமே கிடையாது. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி மூடி வைக்க சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா தோசை நல்லாவே ப்ளஃபியாக வந்திருக்கும். இப்போ தோசை நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். திருப்பிலாம் போடக்கூடாது. இதே மாதிரி தான் நம்ம இன்னொரு தோசையும் ஊற்ற போகிறோம். நம்ம இந்த தோசையில் தாங்க நம்ம வந்து வெல்லத்தை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுவே வந்து கொஞ்சம் வந்து கனமாக ஊற்றிக்கலாம் தோசையை. இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெல்லத்தை வந்து இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஆக்சுவலாக இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து தூவி விட்டுக்கோங்க வெல்லத்தை. இது வந்து ரொம்ப கஷ்டமும் கிடையாது, ரொம்ப குவிக்காகவும் பண்ணிடலாம். இந்த மாதிரி தூவி விட்டுட்டு கொஞ்சமாக மேலே வந்து எண்ணெய் விட்டுட்டு இன்னொரு தோசை சுட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தோசையை நம்ம இது மேலே போட்டு கவர் பண்ண போகிறோம். ஆயில் கொஞ்சம் நல்லாவே ஊற்றிக்கோங்க நிறையா. ஏன்னா தோசை வந்து நல்லா முறுமுறுன்னு வரும். ஸோ இந்த ஸ்வீட்டோட அந்த முறுமுறுன்னு தோசை சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து இது மேலே போட்டு வச்சாச்சு. இது கொஞ்சமாக தடவி விட்டுட்டு இதையுமே வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து ஆக்சுவலாக வெல்லம் போட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக சிம்மில் தான் இருக்கணும். சிம்மில் வச்சு தான் வேக விடணும், இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும். இது அப்படியே ஒரு 1 மினிட்க்கு வந்து வேக வச்சுட்டு இப்போ வந்து இந்த தோசையை வந்து எடுத்துடலாம். ஆக்சுவலாக இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப குவிக்காகவும் பண்ணிடலாம். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த தோசை வந்து செஞ்சாச்சு. இன்னொரு தோசையை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வெல்லம் தோசையும் அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வெல்லம் எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வந்து கரைச்சி எடுக்க போகிறேன். ஹீட் பண்ணி பாகு அளவுக்குலாம் வரணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு கரைச்சி எடுத்தால் மட்டும் போதும். நான் இங்கே வெல்லத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 4 தோசைக்கு மிக்ஸ் பண்ணிக்கிற அளவுக்கு தான் நான் வெல்லம் எடுத்திருக்கேன். இதில் நிறைய தண்ணி ஊற்றிலாம் கரைக்க வச்சிடாதீங்க. ஏன்னா வந்து நமக்கு தோசைமாவே கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து பாகு அளவுக்குலாம் வரணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு கரைஞ்சால் மட்டும் போதும். அந்த கரைஞ்சதை வந்து இப்போ வந்து நம்ம மாவில் ஆட் பண்ணிக்கலாம். மாவில் ஆட் பண்ண பிறகு மாவையும் வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். மாவு கட்டியாக இருந்துச்சுன்னா தோசை அந்தளவுக்கு வராது. ஸோ கொஞ்சம் தண்ணியை கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம மாவை. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தோசை பேன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். தோசை வந்து மெலிசாக ஊற்றிடக்கூடாது. இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி கொஞ்சம் கனமாக ஊற்றணுமோ அந்த மாதிரி தான் ஊற்றணும். மஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அடுப்பு சிம்மில் மட்டும்தான் இருக்கணும் இந்த தோசை ஊற்றுறதுக்கு. இல்லைனா தோசை வந்து கருகிரும். அதுக்கப்புறம் பேனுமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து அடி பிடிச்சிரும். அதனால தான் நான் வந்து சிம்மில் வைக்க சொல்கிறேன். இதில் வந்து நல்லாவே எண்ணெய் தூவி விட்டுக்கலாம். நம்ம வெல்லம் தோசை பார்த்திங்கன்னா நார்மலாகவே வந்து கல்லுக்கு வந்து சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். இந்த தோசையுமே வந்து பார்த்திங்கன்னா மூடி போட்டு தான் வேக விடணும். சிம்மில் வச்சு வேக விடணும். ஏன்னா நான் வந்து ஒரு சில தோசைகளை வந்து திருப்பி போட போகிறது கிடையாது. அதனால் வந்து இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா ப்ளஃபியாக நல்லா வெந்து வரும் தோசை. திருப்பி போடணுங்கிற அவசியமும் கிடையாது. திருப்பி போட்டாலும் ஒன்றும் இல்லை, திருப்பி போட்டாலுமே நல்லா வரும். ஏன்னா ஒரு சில கல்லுங்க வந்து சீக்கிரம் ஒட்டிக்கும். அதனால தான் வந்து ஒரு சிலர் வந்து திருப்பிலாம் போட மாட்டாங்க. பட் வந்து திருப்பியும் போடலாம். திருப்பி போட்டிங்கன்னா நம்ம சிம்மில் வச்சு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடி பிடிக்காது. தோசையுமே வந்து கல்லுக்கு ஒட்டாமல் வரும். அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லாமே வந்து சுட்டி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மொத்தமாக வந்து ஒரு 3 தோசை அளவுக்கு வந்திருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சுட்ட தோசை பார்த்தீங்களா, 2மே தோசை நல்லா ஒட்டி உள்ளே வந்து அந்த வெல்லம் ஸ்டஃப் இருக்கும். கூடவே வந்து முறுமுறுன்னு இருக்கும். இது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக ரொம்ப இன்ஸ்டண்ட்டாகவும் குயிக்காகவும் பண்ணிடலாம் இதை. இது என் பையனுக்கு கொடுத்தேன். ரொம்பவே வந்து லைக் பண்ணி சாப்பிட்டான். இப்போ பார்த்தீங்களா செகண்டாக சுட்ட தோசை வந்து நம்ம மாவில் வெல்லத்தை கரைச்சி சுட்டோம். இதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அடி பிடிக்காமல் கருகாமல் வந்து 2 தோசையுமே நம்ம நல்லா சுட்டு எடுத்துட்டோம். இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.